குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையும் அதை தொடர்ந்து அவங்க தற்கொலை செஞ்சுக்கிற செய்தியையும் கேள்விப்படும் போது உண்மையை சொல்லணும்னா அவமானமா இருக்கு. இதை பத்தி பேசாம இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. கிருஷ்ணகிரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பள்ளி தாளாளர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் பாப்பாநாட்டில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சாவகாசமாக பைக்கில் ஏறி சென்றது சிசிடிவி காட்சி மூலமாக தெரியவந்துள்ளது. சிவகங்கையில் மானாமதுரை அருகே இளைஞர் ஒருவரை தாக்கிய 2 பேர் அவருடன் இருந்த பெண்ணை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே அலமேடு அரசு பள்ளி மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் பாலியல் தொல்லை அளிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. வாணியம்பாடி அருகே 13 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 70 வயது முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகப்பட்டினத்தில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர். சென்னையில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை இழைத்த 2 சிறார்கள் உட்பட தனது பெற்றோரிடம் சிறுமி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் 15 வயது பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் 7 பேரை தேடி வருகின்றனர். கேரளாவைச் சேர்ந்த நர்சிங் கல்லூரி மாணவியை மர்ம நபர்கள் சுமார் 4 பேர் கேரளாவிலிருந்து கடத்தி வந்து தேனியில் வைத்து அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். பின்னர் தொடர்ந்து அங்கிருந்து மாணவியை அழைத்து வந்து திண்டுக்கல் ரயில் நிலையம் இருக்கக்கூடிய பகுதியில் விட்டுச் சென்றுள்ளனர்.